பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிங் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். இன்னைக்கு ஆவியானவர் எப்படிப்பட்டவராக பார்க்க போகிறோம்? கம்ஃபர்டர், நம்மளை ஆற்றி தேற்றுகிறவரா இல்லையா? நம்ம நேத்திக்கு பார்த்தது உதவியானவரா, ஹெல்ப்பரா இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தேற்றரவாளனை பற்றி. 26 யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, அதான் கம்ஃபர்டர், எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். சீஷரை பார்த்து சொல்றாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் டீச் பண்ணாரோ சீஷர்களுக்கு, ஆவியானவர் கம்ஃபர்டராக வரைச்சே என்னவா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. எப்படி ஆவியில் நடக்கணும், எப்படி நம்ம நீதிமானா இருக்கணும், எப்படி பாவத்தை விட்டு விலகணும், எப்படி சுவிசேஷம் சொல்லணும், எவ்ரிதிங் டில் நம்ம எட்டர்னல் லைஃப் போய் சேர்ற வரைக்கும் தேவநாம மகிமைக்கென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை உபதேசங்களையும் குறித்து ஆவியானவர் போதிப்பார். அவர் ஒரு தேற்றரவாளனாக இருப்பார். சீஷர்கள் சோர்ந்து போயிருக்கடிச்சு ஆவியானவர் தேற்றுவார். இயேசு கிறிஸ்து இது முன்னமே உங்களுக்கு சொன்னார் இல்லையா? ஸோ இப்படி நடந்துக்கோங்க, நிச்சயமா இந்த காரியம் வாய்க்கணும். இன்னைக்கும் அப்படிப்பட்ட தேற்றரவாளர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். இந்த வேதத்தில் என்னென்னலாம் போட்டிருக்கோ, இந்த வேதத்தில் எப்படிலாம் உபதேசம் செய்துக்கணும், அதன்படி ஆவியான நமக்குள்ளாக ஆற்றி தேற்றி சத்தியத்தை குறித்து நீதியத்தை குறித்து எல்லாவற்றையும் நமக்கு போதித்து அவர் நடத்துவார். அவர் நம்மளை ஆற்றி தேற்றி நடத்துச்சு. நம்ம சோர்ந்து போகும் தான், மாம்சம் சோர்ந்து போகும், ஆனால் ஆவியும் உற்சாகம் உள்ளது. ஆவியான நம்ம ஆவியோட இடைப்பட்டு அதை உற்சாகப்படுத்தி ஆற்றி தேற்றி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க உன்னால முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு ஒவ்வொரு வசனத்தை நினைப்பூட்டி நம்மளை நல்லபடியாக ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆவியானவர் உதவி செய்வார். ஸோ சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாக தேற்றவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கார். அப்படிப்பட்ட ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வாஞ்சியோடு வரவேற்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தேற்றரவாளனாக இருப்பதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பிதாவுடைய சித்தம் என்ன என்றும் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற எல்லா பிரமாணங்களும் என்ன என்ற உபதேசங்களை ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தி போதித்து வழி நடத்தி ஆண்டவரே நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க செய்து நாங்கள் சோர்ந்து போகிற வேலையில் ஆண்டவரை எங்களை ஆற்றி தேற்ற ஒரு கம்ஃபர்டராக நீர் இருப்பதற்காக நன்றி தகப்பனே. அதே நேரத்தில் ஆண்டவரை நித்திய ஜீவன் அடையும்படியாக அந்த சத்தியத்தை விட்டு வழி விலகாதபடிக்கு எங்களை ஆற்றி தேற்றுவீராக. சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் உங்களை பலன் கொடுத்து எங்களை சத்துவத்தை கொடுத்து எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரே ஆற்றி தேற்றி எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். God bless you.